என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இது நாள் வரையிலும் இல்லாமல் இன்று உன் வீட்டில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு இழப்பு ஏற்பட போகின்றது. அதனை எப்படி சரி செய்வது என்பதனை இந்த வாக்கின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் வாக்கு பொய்க்காது என்று நினைத்தால் மட்டும்தான் இதை உன்னால் வாழ்க்கையில் நீ கேட்க முடியும். நான் உனக்காக உண்மையை சொல்வதற்காக இப்பொழுது இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தும் நான் அல்லவா ஒவ்வொன்றாக நடத்தி வைக்க வந்திருக்கின்றேன். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படும் அடுத்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து செயல்படு. இந்த விஷயத்தை எப்பொழுது செய்தாலும் வெற்றி கிடைக்குமா என்று நீ நினைக்காமல் சிந்தித்து செயல்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நீ நினைக்கின்ற வேலை உனக்கு கிடைக்கும். என் பிள்ளையே, உன் பிரச்சனைகளை தூக்கி ஆடுகின்றதே இந்த வாழ்க்கை என்று என்ன செய்வது என்று அறியாமல் திக்கி திணறிக் கொண்டு இருக்காதே. உன் பிரச்சனைக்கான சிறந்த ஆயுதம் உன்னோட பொறுமைதான். உன் பிரச்சனைக்கு தீர்வாக நானே வந்திருக்கும் போது உன்னை நேசிப்பவர் யார் என்று உண்மையை சொல்லாமல் விட்டு விடுவேனா? இதோ உனக்கென்று ஒரு விஷயத்தை சொல்வதற்காக இந்த தாயானவள் நான் வந்திருக்கும் பொழுது உன் மனதை விட்டு விடாதே. எத்தனையோ முறை தோல்வியடைந்து விட்டேன், எத்தனையோ முறை அவமானங்கள் கிடைத்து விட்டது, துரோகத்தை அங்கு இழைத்து விட்டார்கள் என்று எதிரிகளை பார்த்தும் துரோகிகளை பார்த்தும் நீ மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. என் குழந்தையே, இத்தனை பேருக்கும் நடுவிலே உன் தாயானவள் உன்னருகில்தான் இருக்கின்றேன். நீ நேசித்தவர் யார் என்று தெரிந்தால்தான் உன் மனம் குழப்பம் அடைவதிலிருந்து விடுவித்து கொண்டிருக்கும் என்று சொல்கின்றேன். இதோ உன் மனக்குழப்பம் அடையும் விஷயத்திற்கு பதில் கிடைத்து விட்டது. சில நேரங்களில் உன்னுடைய சில விஷயத்தை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. உண்மை கூட நமக்கு சாதகமாக இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றவை. பொய்கள் முந்திக் கொண்டு நம் வாழ்க்கையை அங்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது என்று நீ மனம் தளராதே. என் குழந்தையே, ஒன்றை மட்டும் நீ மறந்து விடாதே. எதை தெரியுமா? இந்த தாயானவளின் கையில் நீ இருக்கின்றாய், என்னுடைய கைகளில் நீ இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி வைப்பது இந்த தாயானவளாக மட்டுமே இருப்பேன். நான் உன்னை ஆட்டி வைத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற? உன்னை வெற்றி மட்டுமே வந்து சேரும் என்று முழுவதுமாக நம்பிக்கை கொண்டதனால்தான் உன் வாழ்க்கையோடும் நான் உன்னோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காக அது கிடைக்குமோ இது கிடைக்குமோ என்று வீணாக சந்தேகம் கொள்கின்றாய்? உனக்கானவர் யார் என்று தெரிய வேண்டும், அவ்வளவுதானே. இதோ உனக்கு நான் உறுதியளிப்பேன். நீயே சில சமயம் கோபத்தோடு இருக்கின்றாய், சில சமயம் அதீத சந்தோஷத்தோடும் இருக்கின்றாய், இன்னும் சில சமயம் மனக்குழப்பத்தோடு போராடுகின்றாய். குடும்பத்தில் உன்னை புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கின்றாய். அத்தனை நிலைகளையும் தாண்டி வெளியே வந்து பார்த்தால் உனக்கானவர் யார் என்று கேள்விக்குறி மட்டும்தானே இருக்கின்றது. உன் கண் முன்னே தோன்று கொண்டிருக்கின்றது. உன் உள்ளத்தை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று சிந்திக்கின்றாய். உன் மௌனத்தை இங்கு யார் நீ சொல்லாமலேயே புரிந்து கொண்டு உன் மனதில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அங்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்களோ? உன் கோபத்தை நீ சொல்லாமலே புரிந்து கொண்டு யார் ஒருவர் உன்னை சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றாரோ அவர்தான் நீ நேசித்தவராக இருக்க முடியும். என் பிள்ளையே, அவர்தான் நீ அறிந்தவராக இருக்க முடியும்.
அப்படிப்பட்டவர் எங்கே இருக்கின்றார், என் அன்னை எங்கே இருந்து கொண்டிருக்கின்றார் என்று உன் மனம் தளர்ந்து விடாதே. நீ சோதனையின் உச்சத்தில் இருக்கும் பொழுது உன் கரம் அவர் கரத்தின் மீது அறியாமலேயே கரம் பற்றி கொள்ளத்தான் போகின்றது. அப்படிப்பட்டவரை அடையாளம் காட்டத்தான் இந்த தாயானவர் ஒருவரை தயார்படுத்திவிட்டேன். அவரால் உன் வாழ்க்கையில் நிலை மாறப்போகின்றது. உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு செயலை செய்வதற்காக இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். அம்மா என்று அழைக்கும் பொழுது என் குழந்தைக்கும் சந்தோஷங்களையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன். நீ சீரும் சிறப்பும் பெற்று சந்தோஷமாக குடும்பத்துடன் சுற்றும் சூழ வாழத்தான் போகின்றாய். என் பிள்ளையே, உன் பிரச்சனை வருகின்ற போகின்றவர்களுக்கு பார்த்து உன் நேரத்தை வீணடித்து கொள்ளாதே. உன் மனதிலும் உள்ளத்தையும் குழப்பத்தை கேட்டேன். உனக்கான வெற்றி செய்தியோடு தான் உன்னை சந்திக்க இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்து கொள். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை கண்டு நீ அஞ்சிக் கொள்ளாதே. ஏதாவது ஒரு செயலில் தோல்வியுற்று விட்டால் உடனே வாழ்க்கை முடிந்து விட்டது, நமக்காக யார் இருக்கின்றார்கள், நமக்கு செய்வதற்கு யார் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் நினைத்து கொள்ள வேண்டாம். நான் உனக்கான விஷயத்தை சொல்வதற்காக நிச்சயமாக வரத்தான் போகின்றேன். நானும் இந்த தாயானவளை நம்பி வரும் என் குழந்தைகளுக்கு ஒரு பொழுதும் கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையாது. உனக்கு எது கொடுத்தாலும் நீ இப்பொழுது சந்தோஷப்படுவாயே தவிர அதை கொடுப்பதற்காகவே இந்த தாயானவள் வந்திருக்கும் போது இனி நீ செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதில்தான் முடியப் போகின்றது. நேரம் காலம் எப்பொழுது வரும் என்று நினைத்து கொண்டிருக்கும் என் குழந்தையே, உனக்கானவரின் கையில் ஒப்படைத்து உனக்கு கெட்ட நேரம் இருந்தால் அதையும் அழித்துவிட்டு உனக்கான வெற்றியை தரும் நல்ல நேரம் உருவாக்கிவிட்டேன். உன் கஷ்டத்தையும் கவலையும் இதோ கண்ணீரோடு கரைந்து கொண்டு இருக்கும் அந்த நிலை நீ விட்டு யோசிக்க உனக்கான நம்பிக்கையை தருவதற்காக நான் வந்திருக்கும் பொழுது நீ மனம் தளராதே. நீ பொறுமையை கடைப்பிடித்துத்தான் ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். விதைத்தவுடன் கனி வந்து விடுமா என் குழந்தையே? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நீ செய்யும் நல்லதும் புண்ணியமும் உனக்கு உடலாலும் மனதாலும் உதவி செய்ய வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ சொல்வதும் செய்வதும் யதார்த்தமாக இருந்தாலும் கூட சிறிது போராட்டத்திற்கு பிறகுதானே பெருமகிழ்ச்சி கிடைக்கும். என் குழந்தையே, எதற்காகவும் வருந்தாதே. போராட்டத்திற்கு பிறகு கிடைக்கும் மகிழ்ச்சி அளவில்லாமல் இருக்கும். இப்பொழுது இருக்கும் இந்த நிலையானது மாறி ஒவ்வொரு நிலையாகவும் ஒவ்வொரு படியாகவும் உன்னை இசைத்து வைத்து நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ மனதில் வருத்தப்படாதே. நம்பிக்கை இருக்கும் முன் வேலையை நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக மன வருத்தப்படுகின்றாய்? நீ எப்படி எந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதற்கான புதிய வழியைத்தான் உருவாக்குவதற்காக நான் வந்திருக்கின்றேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு. உன் கடமைகளை கவனமாக செய்து வா. உன்னுடைய குறிக்கோளை நிச்சயமாக நீ அடைவாய். உள்ளத்தில் என்னை சுமந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த தாயானவள் எல்லா நேரமும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை ஒரு பொழுதேனும் நான் தோற்று போக விட மாட்டேன். என் குழந்தையே, என்ன செய்தாலும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ செய்ததை பார்த்து செய். நம்மை கண்கொண்டு யாரும் இல்லை. சுவற்றுக்குள் செய்வதும் சொல்வதும் என்ன நடக்கப் போகின்றது என்று நீ நினைத்து கொள்ளாதே. நான் எப்பொழுதும் உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். சந்தித்து உன் வரத்தை பெற்றுக்கொள். என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.